எடப்பாடிக்கு ஆப்பு வைத்த விஜய். குஷியில் திமுக. 200 தொகுதி வெற்றி உறுதி. அதாவது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை துவங்கி 2 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. கட்சி துவங்கியது முதலே அவர் பேசும் மேடையில் அல்லது விழாக்களில் தொடர்ந்து திமுகவை மட்டும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஸ்டாலினுக்கு பின் உதயநிதி, அவருக்கு பின் இன்பநிதி என வாரிசு அரசியலை அவர் விரும்பவில்லை என்கிறார்கள். அதே நேரம் அனுபவம் இல்லாத நிர்வாகிகளின் தமாகவின் பெரிய பலவீனமாகவே இருக்கிறது. அதுதான் விஜய் கரூர் சென்றபோது ஏற்பட்ட துயரமான சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது. போலீசார் சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை, நாங்கள் கேட்ட இடத்தில் போலீசார் அனுமதி கொடுக்கவில்லை என தமாக நிர்வாகிகள் சொன்னாலும் தமாக மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சரியான பயிற்சி இல்லை என அரசியல் விமர்சனங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்களும். அதே நேரம் மக்களும் அதை பேசுகிறார்கள். மேலும் ஒரு பக்கம் கரூர் சம்பவத்திற்கு பின் அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். கரூர் சம்பவத்திற்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காத தமிழக அரசுதான் காரணம் என அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாமல் அதிமுகவின் அடுத்த கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் விஜய்க்கு ஆதரவாகவே பேசி வருகிறார்கள். மேலும் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் விஜய் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் உதயகுமார், இந்த தேர்தலில் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும், வரும் 2026இல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமாகவை அழித்து விடுவார்கள் என ஓப்பனாகவே பேசினார். மேலும் அதேபோல் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, விஜய் ஒரு ஸ்டார், அவருக்கென ஒரு மாஸ் இருக்கிறது, அவருக்காக மக்கள் கூடுகிறார்கள், அதை ஓட்டாக மாற்ற வேண்டுமெனில் விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்வது நல்லது, அவரின் அரசியல் எதிர்காலத்திற்கும் அது நல்லது. தமாகவில் பயிற்சி பெற்றவர்கள் இல்லை, அவர்களுக்கான பயிற்சியாளராக அதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள். விஜய் வரவில்லை என்றாலும் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை. கூட்டணி இல்லை என்றால் அதிமுக 150 தொகுதிகளில் ஜெயிக்கும். விஜய் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் அதிமுக கூட்டணி 220 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அவர் பேசியிருக்கிறார். அதாவது விஜய் அதிமுகவுடன் இணைந்தால் 70 இடங்கள் அதிகமாக பெறலாம் என்பதே அவரின் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. மேலும் அதேபோல் அரசியல் மேடைகளில் பேசி வரும் எடப்பாடி பழனிசாமியும் தங்கள் கூட்டணியில் விஜய் இணைவர் என மறைமுகமாக பேசி வருகிறார். ஒரு பக்கம் இது பற்றி கருத்து சொல்லும் அரசியல் விமர்சனங்கள், விஜய் தனித்து நின்றால் வாக்குகள் பிரியும், அது திமுகவிற்கு சாதகமாக அமையும், கரூர் சம்பவத்திற்கு பின் அதிமுக பலமடைந்திருக்கிறது, தற்போது ஏன் ஓபிஎஸ்ஐ கூப்பிடவில்லை, ஏன் டிடிவி தினகரன் சசிகலாவை கட்சியில் இணைக்கவில்லை என்றெல்லாம் யாரும் கேட்பதில்லை. கரூர் சம்பவத்திற்கு பின் தமாக கடுமையான விமர்சனங்களை சந்தித்தாலும் அந்த சம்பவத்திற்கு பின் கடந்த 1 மாத காலமாக தமாக பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. விஜய் இந்த தேர்தலிலேயே அதிகாரத்தை விரும்பினால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது நல்லது. அப்படி நடந்தால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக மாறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இல்லையெனில் இன்னும் அவர் 5 வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டும் என சொல்கிறார்கள். முடிவு விஜயின் கையில்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்களாம். ஆக இப்படியாக இருக்கையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில்
பிரிந்து கிடக்கும் அதிமுக மீண்டும் ஒன்றுபட்டால் திமுக ஆட்சியை வீழ்த்திவிடலாம் என்று ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் வலியுறுத்தி வரும் நிலையில் இபிஎஸ் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் தனித்தனி ஆளாக பாஜகவுடன் சேர்ந்து கட்சியை வழிநடத்தி வருகிறார். மேலும் இந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் முடிவை நோக்கி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நகர்வதாக கூறப்படுகிறது. ஏனெனில் அவர் சமீப காலமாக திமுகவிற்கு எதிராக பெரிதாக கருத்து தெரிவிப்பதை தவிர்த்து வருகிறார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் தனது ஒரே எதிரி என்ற நிலைப்பாட்டில் தினகரன் இருப்பதாலும் என்டிஏ கூட்டணியில் இணைய விருப்பமில்லாதாலும் அவர் திமுகவில் இணைய அதிக வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு தனது பதவியை ராஜினாமா செய்ய இவர் என்னை மிரட்டி ராஜினாமா செய்ய வைத்தார் என்று கூறினார். பிறகு இவருக்கு பிறகு சசிகலாவின் ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவியில் அமர்த்தப்பட்டார். அவர் அந்த பதவிக்கு வந்த பிறகு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவரை கட்சியிலிருந்து அடியோடு நீக்கினார். இதனால் ஆத்திரம் அடைந்த டிடிவி தினகரன் அமமுக கட்சியை துவங்கினார். ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை தொடங்கினார். பின்னர் ஓபிஎஸும் தினகரனும் நல்ல நட்புறவில் இருந்தனர். இவர்கள் இருவரின் ஒரே குறிக்கோள் இபிஎஸ் வீழ்த்த வேண்டும் என்பதுதான். இந்த நிலையில் ஓபிஎஸ் அவரது பேட்டியில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வந்தால் அவர் விஜய் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது புதிய திருப்பமாக சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் திமுகவிற்கு சாதகமாக பேசியிருப்பது சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திமுக வெற்றி பெறும் என்று முதல்வர் பேசியது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் தற்போது உள்ள சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் பிரிந்து கிடக்கின்றன. மேலும் அதிமுக, பாமக போன்ற கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை. ஆனால் திமுக அரசு கூட்டணியை சரியாக கையாளுகிறது. இப்படி இருக்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் வாய்ப்பிருப்பதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். நான் கூறவில்லை என்றாலும் சுமூகமாக பதிலளித்தார். இவரின் இந்த பதிலுக்கு திமுக ஒரு பக்கம் அவர் மெல்ல மெல்ல சாய்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் இவர் கூடிய விரைவில் திமுகவில் இணைவார் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. ஆக இப்படியான சூழ்நிலையில்தான் அதிமுக, பாமக, பாஜக, தமாக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்து வருகின்றனர். மேலும் மாற்று கட்சியில் இணைந்த அனைவருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவலானது அதிமுக தலைமையான எடப்பாடியையும் விஜயையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.